ஆவிகளை பகுத்தறிவது எப்படி? ஏன் நாம் ஆவிகளை பகுத்தறிய வேண்டும்? இன்னைக்கு இந்த அற்புதமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு தெய்வ பிள்ளை, ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்டு அனுதினமும் வாழணும்னு நினைக்கிறீங்க, ஸ்பிரிச்சுவலாக வளரணும்னு நினைக்கிறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஒரு அருமையான விஷயத்தை நீங்கள் தெரியாமல் போய்விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்குள்ளாடியும் ஒரு ஆவி இருக்கிறது. இந்த ஆவியை நிரப்புகிறது பரிசுத்த ஆவி, இல்லை என்றால் அசுத்த ஆவி. இந்த மனித ஆவின்னு சொல்லப்படுகிற இந்த ஆவியை நிரப்புகிறதற்கு 2 காரியம் இருக்கிறது. அதை நான் சொன்னது போல இந்த அசுத்த ஆவி இருக்கிறது, பரிசுத்த ஆவி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கூட உள்ள மனிதர்கள் இல்லை, நமக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்கிறது, நம்ம கூட உள்ளவங்க மத்தியில் என்ன ஆவி கிரியை செய்கிறது, ஒவ்வொருத்தங்களும் எந்த இன்ஸ்பிரேஷனில் பேசுகிறாங்க, வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் their டாக். ஒரு விஷயம் ஒரு ஆள் பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட நெருங்கி வராங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நபர் ஏவி இருப்பாங்க. அது ஒரு ஸ்பிரிட் சோர்ஸ், ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி ஏவுது. அது பரிசுத்த ஆவியானவரா இல்லை அசுத்த ஆவியா? அதை எப்படி கண்டுபிடிக்க? அசுத்த ஆவின்னு சொல்லும் பொழுது அதில் நிறைய விஷயம் இருக்குது. உலகத்தின் ஆவி இருக்குது, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்குது, இப்படி பல காரியங்கள் இருக்குது. இதை எப்படி நம்ம பகுத்தறிய? அதை இன்று நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகள், ஆவிக்குரியவர்களுக்கு ரொம்ப 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 தேவையான ஒரு அருமையான பாடம், ஒரு அருமையான சப்ஜெக்ட். எல்லாரும் கண்டிப்பாக அறிந்திருக்கணும். ஏன்னா நாளைக்கு உங்களை காப்பாற்ற போகிறது உங்கள் பணமோ உங்கள் பட்டமோ கிடையாது. நீங்கள் ஆவியில் பகுத்தறியாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் தவறாக, உங்கள் படகை நீங்கள் நவுட்டிட்டீங்கன்னா அது தரமட்டமாக மாறுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த டைட்டானிக்னு சொல்லக்கூடிய அந்த படகு ஒரு பனிப்பாறையில் மோதி அப்படியே பிளந்தது என்று நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்ம தவறாக வண்டிகளை ஓட்டும் பொழுது நம்ம லைஃப்பும் ஒரு வண்டி போல தான். அதை தவறாக ஓட்டிவிட்டால் சில இடங்களில் மோதி நம்ம லைஃப் ஆபத்தை சந்திக்கும். ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி காத்துக்கொள்கிறதுக்கு இந்த சப்ஜெக்ட் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம லைஃப்பில் நிறையா வேறால் நம்ம ஏமாற்றப்படாமல் இருக்க, நிறைய நாட்கள் வீணாகாதபடி, சில வருடங்கள் எல்லாம் தவறான இடத்துல இருந்து தவறான நபர்களோடு தவறான சிச்சுவேஷனில் நம்ம லைஃப் வீணாகக்கூடாதுன்னா இந்த ஆவிகளை நாம் பகுத்தறிய வேண்டும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சப்ஜெக்ட் தான். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற நல்ல ஒரு யூடியூப் சேனல். இதில் ஆவிக்குரிய ரகசியங்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு அருமையான சப்ஜெக்ட். எல்லாரும் ஜெபத்தோடு சோத்திரத்தோடு இருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் பேசுவார். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிரோஜனமாக இருக்கும். வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, நாம் ஏன் இந்த ஆவிகளை பகுத்தறிய வேண்டும் என்றால், வேதம் என்ன சொல்லுகிறது என்று ஒரு வசனத்தை வாசித்துவிடும். அதற்கு பின்பாக அனுபவ ரீதியாக எப்படி இந்த ஆவிகளை நாம் பகுத்தறிய, எப்படி நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் தான் இதை சொல்லுகிறார் என்று எப்படி கண்டுபிடிக்க என்று நாம் அருமையாக பார்க்க போகிறோம். எல்லாரும் கவனமாக நீங்கள் கவனிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனங்களை அப்படி தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அருமையாக அதில் எழுதியிருக்கிறது. உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அந்த 1வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பாருங்கள், சோதித்து அறியுங்கள் என்று வேதம் சொல்லுது. 2வது வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஸோ இந்த அருமையான வசனங்கள் நமக்கு தெளிவாக போதித்து தருகிறது. இந்த கடைசி காலத்தில் எல்லா ஆவிகளையும் நம்ம நம்ப முடியாது. அப்படி என்றால் என்ன? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லா ஆவிகளையும் நம்ப முடியாதுன்னா, நம்ம கண்களுக்கு முன்னாடி இல்லை ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு முன்னாடி, இல்லை சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு முன்னாடி மந்திரவாதிகள் பார்க்குறது போல எப்பவும் ஆவிகள் பறந்து கொண்டே இருக்கா என்று கேட்டால் அப்படிலாம் கிடையாது. மந்திரவாதிகளுடைய கண்களில் நிறைய ஆவிகள் தெரியும். குட்டிச்சாத்தான் தெரியும், அசுத்த ஆவிகள் தெரியும், சில பிம்பங்கள் உண்டாகும், சில தோற்றங்கள் காட்சிகள்லாம் அவன் பார்த்து கொண்டு தான் இருப்பான். அசுத்த சக்திகளால் அதை செய்ய முடியும்.
உடனே அது பெரிய நபரா என்று கேட்டால் அப்படி கிடையாது. யார் மந்திரவாதியாக மாறினாலும் அசுத்த ஆவிகள் அவர்களுக்கு காட்சி கொடுக்கும். இது பயங்கரமான காரியம் என்று நாம் ஷாக்காக வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் தேவ ஜனத்திற்கு, ஏசப்பா பிள்ளைகளுக்கு ஆவிகள் கவனமாக இருங்கன்னு ஆண்டு ஏன் சொல்லுகிறார்னா, எல்லா ஆவிகளும் தேவனால் உண்டானவைகள் அல்ல என்று சொல்லி ஆவிகள்கிட்ட கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ காரணம், ஒரு மந்திரவாதி பார்க்கறது போல கிறிஸ்தவங்க ஆவிக்குரியவர்கள் எப்பொழுதும் கண்ணு முன்னாடி பிசாசை பார்த்து கொண்டே இருக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற 100% மக்களில் 99% மக்கள் உங்கள் கண்ணு முன்னாடி பிசாசு நடமாடுறதை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் எப்பொழுதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க மாட்டீங்க. 1% மக்கள் யாராவது போராட்டத்தில் இருக்காங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி பாம்பு தெரியும், சில ஏதாவது போராட்டங்கள் தெரியும், தேள்கள் தெரியும், கண்ணுக்கு முன்னாடி சில ஆவிகள் தோண்டி நிற்கிறது தெரியும், மரித்தவர்கள் வந்து நிற்கிறது தெரியும். இது போராட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வசனம் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுது, நல்ல வெற்றி உள்ள வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதா என்று சோதித்தறியுங்கள். டெஸ்ட் இட் கிளியர்லி. சில நேரம் நமக்கு காய்ச்சல் வந்துட்டுனா நம்ம அது சாதா காய்ச்சல் நினைப்போம். என்னுடைய லைஃப்பில் ஒரு டைமில் காய்ச்சல் வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா அது சாதாரண காய்ச்சல் நினச்சிட்டேன். அதனால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நான் அதை கவனிக்கவே இல்லை. நான் எப்போவுமே இந்த காய்ச்சல் வந்தால் ரொம்பலாம் போய் டெஸ்ட்லாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு அது வரும், அது போயிரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியே கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். கிட்டத்தட்ட 9 நாள் நான் எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியுது எனக்கு டைஃபாய்டு வந்திருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, சில கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. நான் அதை தான் இந்த 9 நாளும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பட் டெஸ்ட்டு பண்ண பிறகு தான் நம்ம பிளட்டில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இதே போல் தான் தேவச்சனமே, நம்ம நினைப்போம் நம்ம லைஃப்பில் சில போராட்டம் வரும்பொழுது நம்ம நினைப்போம் இது சும்மா வந்துச்சு, இது கோஇன்சிடெண்ட்டாக வந்துச்சு, இது ஏதச்சியாக வந்துச்சு, இது அன்எக்ஸ்பெக்டட் பிரச்சனை, இது சும்மா தான் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம பரிசுத்த ஆவியினால் வேத வசனத்தினுடைய ஆதாரத்தோடு சோதித்து பார்க்கும் பொழுது தான் தெரியும் இது சும்மா வரல, இது ஒரு பிசாசுனால் வந்திருக்குது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதனால தான் வேதம் சோதித்து பார்க்க சொல்லுது. சரி, நம்ம இப்போ யோசித்துருப்போம், நம்ம கண்ணு முன்னாடி ஒன்றும் பிசாசு தெரியலையே, ஆவிகள் ஒன்றும் தெரியலையே, அப்போ ஏன் இந்த ஆவிகள்கிட்ட கவனமாறுன்னு பைபிள் சொல்லுதுன்னா, பைபிள் என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம கிட்ட வரக்கூடிய சகோதரர்கள், நம்ம கூட பேசுகிற நண்பர்கள், நம்ம கம்பெனியில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்கள், இல்லை அரகுர கிறிஸ்தவர்கள், இல்லை கள்ள உபதேசத்தில் மாட்டப்பட்ட கிறிஸ்தவர்கள். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த காலத்தில் உண்டு, கள்ள உபதேசம் உண்டு, அதில் நீங்களும் உங்கள் குடும்பமும் மாட்டக்கூடாதுன்னா நீங்கள் ஆவியில் தெளிவாக இருக்கணும். அந்த உபதேசம் பரிசுத்த ஆவியிலிருந்து வருதா இல்லை அசுத்த ஆவி கொண்டு வருதா, அது கள்ள உபதேசமா, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தான் வேதம் சொல்லுது, உங்களுக்கு முன்னாடி மனுஷன்தான் வருவான், ஆவிலாம் நிற்காது. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளாடி ஆவி இருக்கும், ஒரு மனுஷிக்குள்ளாடி ஒரு ஆவி இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு துண்டு நோட்டீஸை கொடுப்பாங்க. ஆனால் அந்த துண்டு நோட்டீஸை பார்த்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் தான் அது தொடங்கியிருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறது கள்ள உபதேசம். நம்ம வாசித்த வசனம் சொல்லுது, இயேசுவை அறிக்கை பண்ணினா அது அசுத்த ஆவி இல்லைன்னு சொல்லுது. ஆனால் உங்கள் கையில் வந்த துண்டு நோட்டீஸில் இயேசுவின் நாமம்தான் தொடங்கியிருக்கும், இயேசுன்னு பெரிய எழுத்து இருக்கும். ஆனால் உள்ளே வாசித்து பார்த்தா தான் தெரியும் அங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் இல்லை, அவர் ஒரு சிருஷ்டிகர் கிடையாது, அவர் ஒரு சிருஷ்டி என்று இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி எழுதியிருக்கும். அப்போது நம்ம எழுதின அந்த இயேசுவை பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம், ஓ இது நம்மளுடைய இயேசப்பா பிள்ளைகள் நம்ம நினச்சிருவோம். சொல்ல போனால் அவங்க ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு வந்திருப்பாங்க, இல்லை ஒயிட் சாரீ கூட கட்டி நல்ல ஒரு ஹேண்ட்பேக்லாம் போட்டு சுவிசேஷம் அறிவிக்கிற மாதிரி வந்திருப்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு ஒரு ப்ரேயர்லாம் பண்ண சொல்லியிருப்பீங்க. பட் ஆனால் அவங்க கையில் உள்ள துண்டு நோட்டீஸை அவங்க கொடுத்துட்டு போன பிறகு தான் வாசித்து பார்த்துருப்பீங்க, அது ஒரு கள்ள உபதேசமாக இருக்கும். ஸோ இப்போ இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு தான் வருவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, இயேசுவின் நாமத்தை அவங்க அறிக்கை பண்ணினாலே அவங்க கள்ள ஆவிகள் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் உங்கள் வீட்டில் வந்த கள்ள ஆட்கள் இயேசுவை தான் அறிக்கை பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அது கள்ள ஆவியா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதுதான் வேதத்தில் உள்ள இந்த பகுத்தறிகிற கிஃப்ட் நமக்கு தேவைப்படுகிறது.
1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லுகிறது, ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரம் இருக்கிறது. இதை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். இந்த ஆவியை பகுத்தறியாம வேதத்துல பாழா போன நபர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இதுல முக்கியமா நீங்க ஆதியிலிருந்து பார்க்கும் பொழுது ஏவாளுக்கு இந்த ஆவியை பகுத்தறிய தெரியல. தேவனால் உண்டான இந்த ஏவாளுக்கு அசுத்த ஆவி சொல்றத பகுத்தறிய தெரியாம போச்சு. வாழ்க்கை சின்ன பின்னமா போச்சு. அடுத்தது தொடர்ச்சியாக வரும்பொழுது சிம்சோனை பாருங்கள். அந்த சிம்சோனுடைய மனைவியாக நிர்ணயித்து தேர்ந்தெடுத்த ஒரு பெண் பெலிஸ்திய பெண்ணாக இருக்கிறாள். இந்த சிம்சோனுக்கு அந்த பகுத்தறிகிற ஞானம் இல்லாமல் போயிட்டு, வேத வசனம் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக பகுத்தறிய முடியும். ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நீ அந்நிய பெண்ணு கூட போகக்கூடாது, திருமணம் பண்ணக்கூடாது, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, கட்டுமஸ்தா நீ இருக்கணும், நீ தேவனுடைய அபிஷேகம் பெற்றவன், நீ கரெக்டாக வாழணும்னு சொல்லிவிட்டார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை மறந்து அவன் கண்கள் உலகத்தை நேசித்து போனதுனால அவன் கண் குருடனாக மாறப்பட்டான். அவன் இளவயதில் மரித்து போனான். சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆவிகளை பகுத்தறியாமல் போகிற அநேகர் இருக்கிறாங்க. வேதத்தில் லோத்துன்னு ஒரு மனிதர் இருந்தார். அந்த லோத்துவை பாருங்கள். லோத்துவினுடைய மனைவி உலக ஆசை உள்ளவளாக இருந்தாள் என்று அவர் அறியாமலே ஒரு திருமணம் பண்ணியிருந்தார். அதனால்தான் கடைசி நேரத்தில் லோத்துவனுடைய மனைவி என் சொத்து அழிதே, என் ஆஸ்தி அழிதேன்னு சொல்லிட்டு தேவன் அவங்களை காப்பாற்றுகிற அந்த உணர்வு இல்லாமல் தேவன் அந்த அக்கினி இறங்கக்கூடிய அந்த பட்டணத்தில் இருந்து அந்த மகளையும் அவங்களுடைய கணவராகிய லோத்துவையும் அந்த 2 பிள்ளைகளையும் காப்பாற்றுகிறார் என்ற உணர்வு இல்லாமல் என் சொத்து அழியுதேன்னு திரும்பி பார்த்தார்களா, அதோடு அவங்க உப்பு தூணாக மாறினாங்க. காரணம், அவங்களுக்கு தேவன் மேலே பற்று இல்லை. ஒரு இடத்துல ஒரு வீடு அழிஞ்சிச்சுன்னா இன்னொரு இடத்துல ஆண்டவர் தருவார். ஒரு சொத்து அழிஞ்சிச்சுன்னா 1000 சொத்தை தருவாருன்னு உள்ள விசுவாசம் இல்லாமல் போச்சு. ஸோ இந்த லோத்துக்கு தெரியலை, தன் மனைவியினுடைய ஆவி உலக சிநேகம் உள்ளதுன்னு தெரியாமல் போனது. ஸோ இப்படி ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆவி இருக்கும். அந்த ஆவி தேவ ஆவியா இல்லை உலக ஆவியா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஐயோ இவங்க பொல்லாத ஆவி, இவங்க பொல்லாத ஆவின்னு சொல்லி அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சு இந்த உலகத்தை விட்டு வெளியே போக முடியாது. இந்த உலகத்தில் தான் இருப்போம். எப்படி ஒரு மீன் இந்த கடல் உப்பு நிறைஞ்ச கடலுக்குள்ளே இருந்தாலும் அந்த மீனுக்குள்ளே உப்பு இல்லையோ, இதே போல் பாவம் நிறைஞ்ச அசுத்த ஆவி நிறைஞ்ச இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் பாவம் இல்லாமல் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அந்த உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தாமரை இலைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அது முழுக்க தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும். ஆனால் அந்த தண்ணி அந்த தாமரையில் ஒட்டாது, தாமரை இலையில் மிதக்கும். ஒரு லிட்டர் எண்ணெயை எடுத்து ஒரு கடலில் ஊற்றுனீங்கன்னா அந்த எண்ணெய் தனியாக மிதக்கும். இதே போல தான் தேவஜனமே, நீங்கள் தேவனால் பிறந்து உண்மையாகவே வசனத்தை நேசித்து ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதித்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் முங்கி போக மாட்டீங்க, இந்த உலகத்தோடு கலங்கி போக மாட்டீங்க, இந்த உலகத்தோடு ஒத்து போக மாட்டீங்க, தேவனுக்காக நிற்பீங்க. இந்த உலகம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துவார். ஸோ ஏன் நம்ம ஆவிகளை பகுத்தறிய வேண்டும் என்றால் நம்ம லைஃபையே நாசாக்கி விட்டுருவாங்க. ஒரு அருமையான கிறிஸ்தவ சகோதரி இருந்தா. அவள் திடீர்னு ஆண்டவர் அறியாத ஒரு நபரை நேசிக்க தொடங்கினா. அவளுடைய இச்சைகள், அதாவது உலக ஆசைகள், வாழ்ந்தா இப்படி வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள், பணக்காரனாக வாழணும், பணக்காரியாக மாறணும், ஸ்டைல் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆடம்பர எண்ணம் அவளுக்குள் வர ஆரம்பித்தது. அபிஷேகம் பண்ண ரட்சிப்பை கொடுத்த நேசரை, பாவத்தை மன்னித்த ஆண்டவரை மறந்து போய் உலக சிநேகத்துக்கு பின்னாடி போனாள். அப்பொழுது அந்த சகோதரன் என்ன செய்தான்? ஆண்டவர் அறியாதவன். திருமணம் வரைக்கும் போனது, திருமணம் நடந்தது, சிறிது நாட்கள் சென்றது. அவனுக்கும் அந்த சகோதரிக்கும் பயங்கரமான சண்டை. ஒரு குறிப்பிட்ட இரவில் அந்த சகோதரியை கட்டிலில் வைத்து கட்டி, சாரியால் கட்டி பெட்ரோலை ஊற்றி எரித்து கொண்டான். நடந்த சம்பவம். இப்படி ஏராளமான சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், ஆவிகளை பகுத்தறியவில்லை. இது தேவ பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை தேவ பிள்ளை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, சண்டே கிளாஸ் டீச்சர். ஆனால் ஞானம் இல்லாமல் போனது. சில நேரம் நம்ம ஆவிகளை பகுத்தறியாமல் போய்விடுவோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிகளை பகுத்தறியுங்க. இது ஒரு அருமையான வரம், இது ஒரு அருமையான கிஃப்ட்டு. இது நமக்குள்ளே செயல்படணும். அப்போ தான் நம்ம கம்பெனியில் எந்த நபர் எந்த ஆவியை உடைய ஆள்னு உங்களுக்கு தெரியும்.
உங்கள் கூட பாசமாக பேசிக்கொண்டு இருக்கிற அந்த நபர் சிலப்போ ஒரு மோசமான ஆவியை உடைய நபராக இருப்பாங்க, சில பில்லி சுனி ஆவியை உடையவர்களாக இருப்பாங்க. நீங்கள் அவங்க தரக்கூடியதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருப்பீங்க. அவங்க உங்களுக்கே தராமல் உங்கள் உயர்வுகளை அடிக்க வேண்டும், உங்கள் உயர்வை தரமட்டம் ஆக்க வேண்டும் என்று தெரியாததை தேவையில்லாததை தந்து கொண்டு இருப்பாங்க. நீங்கள் நல்லா ஜெபித்து ஆவிகளை பகுத்தறிந்தீங்கன்னா கர்த்தர் சொப்பனங்கள் மூலமாக காட்டுவார். ஸோ நீங்கள் ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். ஒரு அருமையான ஊழியர் உண்டு. ஒரு விசுவாசியினுடைய வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து வீட்டு விசிட்டிங்காக வந்திருந்தார். இந்த பாஸ்டர்ஸ் வீட்டு விசிட்டிங் போகிறது வழக்கம். ஒவ்வொரு ஆத்மா எப்படி இருக்குதுன்னு விசாரிக்கிறது வழக்கம். அப்படி ஒரு வீட்டுக்குள்ளே போகும் பொழுது ஒரு சகோதரி ஒரு கப்பு நிறைய அழகான பாலை எடுத்து கொண்டு வந்து பாஸ்டருக்கு குடிக்க கொடுத்தாங்க. உடனே ஆவியானவர் இடைப்பட்டிருக்கிறார், இதை குடிக்காத என்று இடைப்பட்டிருக்கிறார். உடனே அவர் குடிக்காமல் அதை ஒரு டேபிளில் வைக்கிறார். டேபிளில் வைக்கும் பொழுது கை நழுவி அது கீழே விழுகிறது. விழுந்த உடனே ரொம்ப மனக்கவலை ஆகி விடுகிறது அவருக்கு. சரி, ஆண்டவர் இடைப்பட்டதுனால அவர் குடிக்காமல் இருந்தார். ஸோ அந்த சகோதரியும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் விசாரிக்கிறார், ஜெபிக்கிறார். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பூனை அந்த கொட்டி கிடந்த பாலை குடிக்க ஆரம்பித்தது. குடித்த உடன் அந்த பூனை அப்படியே தலை சுற்றி நடுங்கி அப்படியே செத்து விழுந்தது. காரணம், அதுக்குள்ளே பாய்சன் இருந்துச்சு. இதை அவள் அந்த பாஸ்டருக்கே தெரியாமல் அதில் கலந்திருக்கிறாள். காரணம், ஏதோ ஒரு விரோதம், சத்தியம் பிடிக்கவில்லை, ஏதோ ஒன்று. இதை கண்டவுடன் அந்த பாஸ்டர் ஷாக் ஆகினார். தேவ பிள்ளையா இருந்துட்டு நீ இப்படி ஒரு தவறை பண்ணிட்டே என்று சொன்ன பொழுது அவள் கீழே முட்டங்கள் போட்டு மன்னிப்பு கேட்டாள். பட் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் ஒருவேளை ஆவிகளை பகுத்தறிகிற இந்த சத்தம், பரிசுத்த ஆவியின் சத்தம் அவருக்கு உண்டாகாமல் இருந்திருந்தால் அவர் மரித்திருப்பார். இப்படி எத்தனை ஊழியர்கள் மரித்திருக்கிறாங்க, இப்படி எத்தனை வாலிபர்கள் கடத்தப்பட்டிருக்கிறாங்க. ஸோ தேவ ஜனமே, ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். ஒரு அருமையான முதிர்ந்த ஊழியர் அடிக்கடி சொல்வார், இந்த நாட்களில் சபைக்குள்ளாடியே சில ஆவிக்குரிய தாயார்கள் போல, ரொம்ப ஜெபிக்கிறவர்கள் போல சிலர் வருவாங்க. நல்ல ஆவிக்குரிய தகப்பன் போல இருப்பாங்க. ஒரு 50 வயசு 60 வயசு மதிக்கத்தக்கவங்களாக இருப்பாங்க. அவங்க நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க, ஜெபிப்பாங்க, கை தட்டுவாங்க, எல்லாம் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது வாலிபர்களுக்கு என்ன தெரியும், இவங்க நல்ல அக்கா, நல்ல தாயார், நல்ல தகப்பன் நினைப்பாங்க. பட் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில் ஏதோ கூட்டம்னு சொல்லி வைப்பாங்க. அப்படி கூட்டம்னு வைக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளேயும் சில ஆட்கள் ஜெபிக்கிறதுக்கு உட்காந்துருப்பாங்க. அப்போ இந்த சகோதரி என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த தாயார் அங்கே இருந்த வாலிப பிள்ளைகளையும் கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ அதில் ஒரு பிள்ளையாவது கண்டிப்பாக என்ன செய்யும், அந்த வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு வரும். அப்போ இந்த வாலிப பிள்ளை என்ன நினச்சிருக்கும், இந்த தாயார் என்ன ஜெபம் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆவியை பகுத்தறியாமல் வீட்டுக்கூட்டத்துக்கு வந்துட்டு, வீட்டுக்கூட்டத்துக்கு வந்த பிறகு தான் தெரியுது இது ஒரு கடத்தல் கும்பல். இந்த கடத்தல் கும்பல்கிட்ட மாட்டி அந்த பிள்ளைக்கு கிட்னி எடுத்தாலும் நமக்கு தெரியாது, அந்த பிள்ளையை கடத்தினாலும் தெரியாது. இப்படி இன்னைக்கு ஏகப்பட்ட கைகூலிகள் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே ஊடுருவி இருக்காங்க. சிலர்லாம் பணத்தை கொடுத்து கிறிஸ்தவத்துக்குள்ளே அனுப்பி அவர்களை பிரசங்கம் பண்ண வச்சுருக்கிறாங்க. அவங்க பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனமே பார்க்காம தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, சொந்தமாக பாடல்களை எழுதி ஏதோ பெரிய ஊழியர்கள் மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அவர்கள் தேவனா அறியாத ஆட்களுடைய கைகூலிகள். ஏன்னா அப்பந்தான் தேவனுடைய நாமத்தை இந்த பூமியில் அசுத்தப்படுத்த முடியும். யோசித்து பாருங்கள். துணிகரகமாக சினிமா பாட்டு பாடுறாங்க, துணிகரகமாக விபச்சார பாவத்தில் இருக்கிறாங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சில நேரம் இவங்க கிறிஸ்தவத்தை அழிக்க வந்த கைகூலிகளாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஆவிகளை பகுத்தறியலைன்னா அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருப்பீங்க. அவன் அபிஷேகமே பெற்றிருக்க மாட்டான், அவன் அசுத்த ஆவிலாம் நிரப்பப்பட்டவனாக இருப்பான். அவங்க தலையில் கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லிகிட்டு இருப்பான், இல்லை அவன் உங்கள் வீட்டில் ஜெபித்து கொண்டு இருப்பான். அப்போ இந்த ஆவியை எப்படி பகுத்தறியணும்னா அந்த செய்தியை நீங்கள் முழுவதாக கேட்கணும். நீங்கள் போய் ஒரு கூட்டத்தில் இருக்கிறது தவறல்ல. அந்த கூட்டத்தில் உள்ளவங்க எதை பேசுகிறாங்க, ஆண்டவரை நேசிக்கிறாங்களா? அந்த கூட்டத்தில் ஜிபே நம்பர் போட்டிருப்பாங்க, அக்கௌண்ட் நம்பர் போட்டிருப்பாங்க. இதை நான் தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா ஊழியங்களுக்கு இன்றைக்கி மக்கள் மூலமாக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், காசுகளை கொடுக்குறார். நிறைய முழு நேர ஊழியங்களுக்கு விசுவாசிகளுடைய காணிக்கைகள் சபைகளை கட்டுறதுக்கும் மிஷினரிகளை தாங்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கிறது. ஸோ ஒரு அக்கௌண்ட் நம்பர் போட்ட உடனே நம்ம ஒரு ஆளை குறை சொல்ல முடியாது.
ஒரு ஜிபே நம்பர் போட்ட உடனே நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, முழுக்க அவங்க பணத்தை மட்டும் பேசி கொண்டு இருப்பாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பேசினார்னா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். உங்களை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாம ஒரு செய்தி அங்கே இருக்குதுன்னா அங்கே ஆபத்து தான் இருக்குது. உங்களுக்கு பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பு குறித்தும், இந்த மூன்றுமே இல்லாமல் பொருளாதார ஆசீர்வாதம், பண ஆசீர்வாதம், சரீர சுகம், இதை மட்டும் சொல்கிறாங்கன்னா தேவஜனங்கள் உஷாராகணும், தேவஜனங்கள் வெளிப்படையணும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார், அது தவறு கிடையாது. பட் அவர்களுடைய மோட்டிவ் என்ன, இருதய தாகம் என்ன? நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு பணக்காரனா மாறணும்னு சொல்லியே இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வராங்க. வருமானம் வேணும்னு சொல்லி கிறிஸ்தவத்துக்குள்ள வராங்க. எங்கேயோ ஒருத்தன் ஒரு 1000 கோடி ரூபா கொடுத்துருப்பான். உடனே இவன் என்ன செய்வான், கிறிஸ்டியனாக மாறி அதை ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாதான் அந்த பணம் இந்த தமிழ்நாட்டில் வரும், இல்லை இந்தியாவுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு வெளிநாட்டு பணம் உள்ளே கொண்டு வர்றதற்கு சாதாரண மனிதர்கள் இன்றைக்கி கிறிஸ்தவ ஊழியர்களாக மாறுறாங்க. காசு கொடுத்தா இன்றைக்கி பாஸ்டராக மாறிடலாம், காசு கொடுத்தா பைபிள் டிகிரி கிடைக்குது. அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்க? அப்போது ஒரு ஊழியரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுடைய கனியினால தான் கண்டுபிடிக்க முடியுமா? அவங்க இருதய தாகம் எப்படி இருக்குது? அவங்க சிலப்போ கண்டிஷனாக பேசுகிறவங்களாம் இருப்பாங்க, ரொம்ப லிமிட்டாக பேசுவாங்க. அவங்கவுங்க ஃபோனை கூட சில நேரம் எடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க தேவனுடைய ஊழியராக இருப்பாங்க. ஏன்னா ஆவியானவர் சொல்லுவார், இந்த ஃபோனை எடுக்காத. அவ்வளோ தூரம் ஆவியானவர் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பார். நீங்களே யோசித்து பாருங்களேன், ஒரு 3 லட்சம் ஆத்துமாக்களுக்கு ஒரு ஊழியரை தெரியுதுன்னா, இந்த 3 லட்சம் ஆத்துமாக்களில் ஒரு 3000 பேர் தினமும் ஃபோன் பண்ணால் கூட 3000 ஃபோனை விடுங்க தேவச்சனமே, ஒரு 30 ஃபோனை அட்டன் பண்ணாலே ஒரு 30 பேரும் மனசு திறந்து பேசுனாங்கன்னா குறைஞ்சது 5 நிமிஷம், அவங்கள 5 நிமிஷத்தில் கட்டுப்படுத்த முடியாது. என்னை பொறுத்தவரை ஒரு ஆத்துமாவுக்கு நம்ம மனசார பேசுனா, என் அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன், 1.5 மணிக்கூர் போய்விடும், 1 மணிக்கூர் 1.5 மணிக்கூர் போய்விடும். இப்படி கட்டுகளில் உள்ள ஒரு ஆளுக்கு, ஒரு தேவ மனுஷன் தினமும் 1.5 மணிக்கூர் ஒரு ஆளுக்கு கொடுத்தா 30 பேருக்கு அவர் கொடுத்தாருன்னா கிட்டத்தட்ட 45 மணிக்கூர் ஒரு நாளில் இருந்தால் தான் அவங்களுக்கு கொடுக்கவே முடியும். ஒரு நாள்லேயே 24 மணிக்கூர் தான் இருக்குது. இதில் ஒரு நபர்கிட்ட மனசார ஒரு ஊழியர் பேசினார்னா, 1 ஹவர் பேசினார்னா 24 மணிக்கூரில் 24 ஆத்மாவை தான் தொட முடியும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஊழியக்காரன் தேவன் கிடையாது, ஊழியக்காரன் விடுதலையை கொடுக்க போகிறதும் கிடையாது. அவங்க ஊழியக்காரங்க விடுதலையை கொடுக்கிறவரை தான் அறிமுகப்படுத்துவாங்க. ஊழியக்காரங்க ஒரு நாள் விடுதலையை தரப்போகிறது கிடையாது. இந்த ஊழியர்களை குறித்து ஒரு தேவ மனுஷன் அழகாக சொன்னார், ஊழியர்கள் உப்பாக இருக்கிறாங்க. உப்புனா என்ன? நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீங்கன்னு ஆண்டு சொன்னார். அப்போ ஊழியர்கள் உப்பாக இருக்கிறாங்க. அந்த உப்பை நீங்கள் ஒரு சாப்பாட்டில் போடாமல் சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஆனால் உப்பை போட்டு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நல்ல சாப்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. அது சிக்கனாக இருக்கட்டும், அது மீனாக இருக்கட்டும், இல்லை அது வெஜிடேரியனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதில் நீங்கள் உப்பு இல்லாமல் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாவே இருக்காது. அதுக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக உப்பு போட்டால் அது நல்லாவே இருக்காது. உப்பை கரெக்டாக போடணும், அது அருமையாக இருக்கும். அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது, கொஞ்சமாக போட்டாலும் நல்லா இருக்காது. கொஞ்சமாக போட்டால் கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனால் அதிகமாக போட்டால் சாப்பிடவே முடியாது. அப்படி என்றால் உப்பை போல இருக்கிற பாஸ்டரை ஆண்டவர் உங்களுக்கு எந்த விஷயத்திற்காக பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரோ அந்த நேரம் அவங்க கண்டிப்பாக அவங்க ஃபோன் எடுப்பாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஆனால் நீங்கள் 24 ஹவர்ஸ் 24 மணிக்கூரில் எப்போல்லாம் போராட்டம் வருதோ, எப்போல்லாம் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணுமோ அந்த நேரம்லாம் ஊழியக்காரங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அவங்கள்ட்ட ஆவியானவர் பேசாதன்னு சொல்லுவார். ஸோ இப்போ சொல்லுங்கள், ஊழியர்கள்ட்ட ஆவியானவர் சில நேரம் பேச சொல்ல மாட்டார், சில நேரம் அவங்க கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. ஏன்னா இந்த செல்ஃபோனில் பேசுகிறதுனால அநேக தவறுகள் நடக்கிறது, அநேக இச்சையான காரியங்கள் நடக்கிறது, பண விஷயத்தை கேட்குறாங்க. இதில் நல்ல ஊழியர்களாக இல்லை என்றால் சில நேரம் அந்த ஊழியர்கள் சொல்லுவாங்க, என் ஊழியத்திற்கு கொஞ்சம் அவசியம் தேவை இருக்குது சிஸ்டர், உங்கள் நகைகளை கொஞ்சம் தாங்க, நான் உடனே என்ன செஞ்சிருவேன், தந்துடுவேன்னு சொல்லுவாங்க. நீங்களும் நம்பி நகைகளை கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த ஆள் அட்ரஸே இருக்காது. இப்படி என்னிடத்தில் பாடுபட்ட சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க, என் நகையை கொடுத்தேன் பாஸ்டர், அந்த ஊழியக்காரர் எங்கே போனானே தெரில, ஒரு 50,000 ரூபா கொடுத்தேன் பாஸ்டர், எங்கே போனார்னே தெரில, இப்போலாம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறார் பாஸ்டர். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ தேவ ஜனமே,
ஒரு உண்மையான ஊழியன் ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு எல்லாருடைய ஃபோனை எடுத்துக்கொண்டு இருக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் எந்த ஊழியர்கள், தேவனால் பயன்படுத்துகிற ஊழியர்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட அவங்க ஜெப குழுவினர்கள், ஜெப குழுக்கள் தான் வச்சுருப்பாங்க. அவங்க மேலே ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு நாளில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட 24 மணிக்கூர் தான் இருக்குது. இதில் ஒரு ஆத்மாவுக்கு அவங்க அரை மணிக்கூர் கொடுத்தா கூட 24 + 24 48 மக்களுக்கு மட்டும்தான் ஒரு நாளில் டீல் பண்ண முடியும். ஆனால் அதே தேவ மனுஷன் ஜெபித்து கொண்டு லட்சங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவின் நாமத்தினால விடுதலையை கூறும் பொழுது அற்புதங்கள் நடக்குது. ஸோ அதனால தான் அவர்கள் வேறுபட்டு இருக்கிறாங்க. அது அவங்க பெருமையினால் ஃபோன் எடுக்கல, அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆத்துமா குறைஞ்சது 1.5 மணிக்கூர் பேசுதுன்னா அவங்க அதை செஞ்சு கொண்டு தான் இருப்பாங்க. ஏராளமான ஆத்துமாக்களுக்கு பர்சனல் கவுன்சிலிங் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. என்னுடைய அனுபவத்திலே நான் பல மணிக்கூர் அநேகருக்கு கொடுக்குறேன். ஆனால் யாரெல்லாம் ஆண்டவரை தேடாமல் நம்மளை சொல்யூஷனாக மாற்றி நம்மளே உப்பாக இருக்கிறோம், நம்மளை அதிகமாக போட்டால் அது கச்சி போகும். ஸோ உப்பை அளந்து தான் போடணும். இதே போல் ஒரு ஊழியர்னாலும் சரி, ஆவிக்குரிய தகப்பன்னாலும் சரி, அவங்கள தேவத்துக்கு நிகராக நம்ம கொண்டு வர முடியாது. we can respect them but we cannot believe them. we want to believe only God. நம்ம விசுவாசத்தை கர்த்தர் மேலே மட்டும்தான் வைக்க முடியும், மனுஷன் மேலே நம்ம விசுவாசத்தை வைக்க முடியாது. ஸோ அதனால் உண்மையான ஊழியர்கள் கட் அண்ட் ரைட்டாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஊழியர்காரர்கிட்ட நெருங்கும் பொழுது அவங்க கட் அண்ட் ரைட்டாக இருக்கலாம், அவங்க ஜெபத்தில் இருக்கலாம், அவங்க அன்பாக இருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்களுக்குள்ள அன்பு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அவங்க இருதய தாகம் இயேசு மேலே இருக்கான்னு உங்களுக்கு பார்க்கணும். அவங்க இயேசுவை தான் நேசிக்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சல்யூட் அடிக்கலாம். ஏன்னா ஊழியர்களுக்கும் குறைவு இருக்கும், ஊழியர்களுக்கும் சில இம்மெச்சூரிட்டி இருக்கும், சில முதிர்ச்சி இல்லாத தன்மைகள் இருக்கலாம், நல்லா பாட தெரியாமல் இருக்கலாம், இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கலாம், சில இம்மெச்சூரிட்டிஸ் இருக்கும், படிச்சிருக்க மாட்டாங்க, கிராமத்து மக்களாக இருப்பாங்க, அவங்க பேச்சு ஒரு மாடலாக இருக்கும், கிராமத்து பேச்சு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இவன் ஊழியக்காரன் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்படி பார்த்தால் மீனவன் பேதுரு எப்படி பேசியிருப்பார்? எத்தனை சீசர்கள் மீனவர்களாக இருந்தாங்க. ஸோ இவர்களுக்கு படிப்பறிவே கிடையாது, கிறிஸ்துவின் ஞானம்தான் இருந்தது. அதே போல தான் தேவ ஜனமே. ஸோ நல்ல ஊழியர்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க உணர்வு, அவங்க உள்ள எல்லாம் இயேசு இயேசு இயேசு, தேவ சித்தத்தை செய்யணும், தேவனுக்காக வாழணும், இதுதான் அவங்க மோட்டிவாக இருக்கும், இதுதான் அவங்க எண்ணமாக இருக்கும். இவங்க தான் உண்மையான ஊழியர்கள். இதே போல தான் ஊழியர்கள் மட்டுமல்ல, தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க, உங்கள் கூட உள்ளவங்க இருக்கிறாங்க. ஸோ தேவ ஜனமே, எல்லா ஆவிகள்னு போட்டதுனால நம்ம கிறிஸ்தவங்களை மட்டும் அல்ல, நம்ம கிட்ட வரப்போகிற நான் கிறிஸ்டியன்ஸ், நம்ம படிக்கிற ஸ்கூல், காலேஜ், பிஸ்னஸ், இங்கே எல்லாமே தேவனை அறியாதவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளாடி சில நேரம் குடிகார ஆவி இருக்கும், விபச்சார ஆவி இருக்கும், திருடுகிற ஆவி இருக்கும், தலைமுறை ஆவிகள் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழைவாங்க. அப்போ இவங்க திருமணம் பண்ண போகிற அந்த நபரை குறித்து ஜெபிக்கணும். ஏன்னா சில நேரம் அந்த குடும்பத்துக்குள்ளாடி தற்கொலை ஆவி இருக்கும். ஒரு சகோதரி இருக்காங்க, அந்த சகோதரியினுடைய தாத்தா தற்கொலை, அந்த சகோதரியினுடைய தாய் தற்கொலை, இந்த சகோதரிக்கு அடுத்தது கல்யாணம் ஆகுது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன இஷ்யூ, உடனே இந்த சகோதரியும் தற்கொலை. அப்போ இந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்தது தற்கொலை ஆவி. ஸோ இந்த சகோதரன் என்ன செஞ்சிட்டாரு? ஆவியில் பகுத்தறியாமல், ஜெபத்தில் கண்டுபிடிக்காமல் அவர் நேரடியாக அந்த சகோதரியை கட்டிட்டாரு. கொஞ்ச நாள் ஆச்சு, கைப்பிள்ளை ஒன்று வந்துச்சு. அந்த பிள்ளை பிறந்து கொஞ்ச நாளில் துடிக்க துடிக்க இந்த தாயார் ஃபேனில் கட்டி இறந்து போனாங்க. நடந்த சம்பவம் இது, ஒரு பொய்யும் கிடையாது. இப்படி ஏகப்பட்ட சம்பவம் நடக்குது. ஸோ தேவச்சனமே, நீங்கள் ஆவிக்குரியவங்க, ஒரு பிஸ்னஸை தொடங்க போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்க தேவனுடைய ஆவினால் இருக்கிறாங்களா? இவங்க தேவ ஆவியில் இல்லாட்டி கூட சில அசுத்த ஆவிகள் அவங்களுக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கணும். சிலவங்க தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்க தொழிலில் இருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள சில அசுத்த ஆவிகள்னு இருக்காது, நார்மலாக இருப்பாங்க, ஏதோ பேர் கிறிஸ்தவனாக இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் சிலருக்குள்ள விக்கிரக வல்லமைகள், சில பில்லி சுன்னி ஆவிகள்லாம் இருக்கும். அவங்கள நம்பி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை கொடுத்தீங்கன்னா உடச்சிட்டு போயிடுவாங்க. ப்ராடு பித்தலாட்டம் இருக்கும். இதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது தான் திருமணம். திருமணம் பண்ணுற டைமில் தான் இன்றைக்கி அநேக வாலிபர்கள் தங்களுக்கு பிரியமானதை சூஸ் பண்ணிடுறாங்க. ஆவியில் பகுத்தறிய வேண்டும். அது தொழிலாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், லேண்டு வாங்குறதா இருக்கலாம். ஆவியில் பகுத்தறிஞ்சு என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு ஆண்டு அதை நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார்.
ஸோ இந்த ஆவியில் பகுத்தறிகிறதை எப்படி நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஸ்த வசனத்தில் சொல்லுது, இயேசுவை அறிக்கை பண்ணாத எல்லா ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஸோ நம்பர் 1, இயேசு, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சில கள்ள உபதேசங்கள் கூட இன்றைக்கி இயேசுவின் நாமத்திலே வருது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், அவங்களுக்கு இயேசு மோட்டிவாக இருக்காது. இயேசு ஒரு குமாரன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, இயேசு மட்டும்தான், இயேசு குமாரன் சொல்கிறது விஷயம் கிடையாது, இயேசு தேவனே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இயேசு குமாரன் மட்டும்தான். இயேசு பிதாவால் உருவாக்கப்பட்டவர். இயேசு தேவன் கிடையாது, ஆனால் இயேசு குமாரன். பிதா உருவாக்கினார், குமாரனாக உருவாக்கினார், அவ்வளோதான் சொல்லுவாங்க. இப்படி நிறைய கள்ள உபதேசம் இருக்குது. ஸோ அப்போ ஏசப்பாவை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஓஹோ, இவங்க இருதயத்துக்குள்ளே இயேசுவின் நேசம் இருக்குது, பாசம் இருக்குது, ஆனால் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, பரியாசம் பண்ண மாட்டாங்க, நம்ம கூட சேர்ந்து ரொம்ப ஜோக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்படி நம்ம அவங்கள பார்த்தாலே தெரியும், இவங்க ஏசப்பா பிள்ளைகள். நம்ம இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தருவார், இது நல்ல ஆவி, இதை நம்புன்னு சொல்லுவார். சில நேரம் நமக்கு ஒரு டவுட் வருதுன்னா நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ஆச்சரியம். உங்கள் இருதயம் தான் உங்கள் பிரேக். ஒரு லாரி பிரேக்கை இழந்துட்டுனா அது எல்லாத்தையும் முட்டி மோதிரும். இதே போல் உங்கள் இருதயம் தான் பிரேக். உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் சொல்லுவார், இந்த ஆள்கிட்ட கவனமாக இருன்னு சொல்லுவார், இந்த ஆள்கிட்ட கவனமாக இருன்னு சொல்லுவார். அதில் கவனமாக இல்லைன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள், அநேக தாயார்கள், நல்ல ஊழியர்கள் நம்பி என்று ஃபோன் பேசுவாங்க, ஆனால் அந்த ஆட்கள் மோசமாக இருப்பாங்க. பண விஷயத்துலேயும் சரி, பெண் விஷயத்துலேயும் சரி, மோசமான நபர்களாக இருப்பாங்க. அதான் வசனம் சொல்லுது, உங்களை ஓநாய்க்கு மத்தியில் ஆண்டவர் அனுப்புகிறான், ஆட்டுக்குட்டி மத்தியில் அல்ல தெய்வச்சனமே, ஓநாய் மத்தியில் அனுப்புவார். ஒரு ஊழியக்காரன் மோசமாக இருக்கிறானே நீங்கள் ஆச்சரியப்படுறதுல ஒன்றுமே கிடையாது, அவன் மோசமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு வேதம் சொல்லிவிட்டது. இன்றைக்கி நேரத்துக்கு இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள் என்று. இன்றைக்கி நம்ம ஆச்சரியப்படுறதுனால ஒன்றுமே கிடையாது, இது எல்லாம் வருவாங்கன்னு எழுதிவிட்டது. ஸோ நம்ம லைஃப்பில் இந்த ஆவிகளை எப்படி பகுத்தறியனா, நம்பர் 1, ஏசப்பா கொடுத்த வசனம். இது ரொம்ப பெரிய பாக்கியம். இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லித்தரும். நிறைய பேர் இன்னைக்கு கேட்பாங்க, நான் ஏசப்பா அறியாத ஒரு பிள்ளையை நான் கெட்ட போகிறேன் பாஸ்டர், அதுக்கு பிறகு நான் ரட்சிப்புகளை நடத்திடுவேன்னு நினைப்பாங்க. இதே கேள்விகளை பெண்களும் கேட்பாங்க, ஏசப்பா அறியாத ஒரு சகோதரனை கெட்ட போகிறேன், ஏசப்பா அறிந்த பிறகு நான் என்ன செஞ்சிடுறேன், மாற்றிடுறேன்னு சொல்லுவாங்க. பட் இவங்களுக்கு ஆவியை பகுத்தறிகிற வரலாம் இப்போ தேவையில்லை. வசனமே சொல்லுது, அந்நிய நுகத்தில் மாட்டாதன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே நான் இயேசு என்கிட்ட பிரத்யட்சமாக தோன்றி தரிசனத்தில் சொல்லட்டும், சொப்பனத்தில் சொல்லட்டும்னு சொன்னால் சொல்ல மாட்டார். ஏன்னா வேதத்தில் எழுதிட்டு, வேதத்தில் இல்லாததும் ஊழியர்களால் போதிக்க முடியாததும் சில விஷயங்களை தான் ஆண்டவர் சொப்பனங்களில் சொல்லுவார். ஆண்டவர் சொப்பனங்களில் பேசின எல்லா விஷயமும் மனுஷனுக்கு புரியாததும் வேதத்தில் இல்லாததும் தான் அவர் சொல்லுவார். ஏன்னா அதை நமக்கு இப்போ சொல்லுவார். இப்போ நான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நாளைக்கு இந்த கம்பெனியில் போய் சேருன்னு சொல்கிறார். இது வேதத்தில் எழுதியிருக்கா? எழுதலை. அப்போ ஆண்டவர் அதனால் சொப்பனத்தில் பேசுகிறார். ஸோ அதனால தான் தேவ ஜனங்கள் கவனமாக இருக்கணும். வசனம் சொல்லிட்டு அந்நிய நுகத்தில் பிணைப்படாத, அந்நிய பிள்ளைகளை கெட்டாத, ரட்சிக்கப்படாததை கெட்டாத. நீ ஏசப்பா பிள்ளைனா, ஒரு வாலிப தம்பியோ ஒரு வாலிப சகோதரி அதை கேட்குறீங்கன்னா வசனமே சொல்லிட்டு. அதனால் நம்பர் 1, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைனா உங்களுக்கு வேத வசனமே ஆவிகளை பகுத்தறிய ரொம்ப உதவி செய்யும். நம்பர் 2, இந்த ஆவியானவர் கொடுக்குற இந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிஃப்ட். இந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிஃப்ட் நீங்கள் ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வைக்கும் பொழுது உங்களுக்கு தரிசனங்கள் உண்டாகும். நீங்கள் தூங்கி எழும்புவீங்க, சொப்பனங்கள் உண்டாயிருக்கும். உங்கள் கம்பெனியில் உள்ள நபர்களை குறித்து ஆவியானவர் காட்டியிருப்பார். அவங்க உங்களுக்கு விரோதமாக ஸ்பை பண்ணுறதும், கான்ஸ்பிரசி பண்ணுகிறதும், உங்களுக்கு விரோதமாக சதி திட்டம் போடுகிறது எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்திடுவார். நீங்கள் ஞானமாக என்ன செய்வீங்க, அதை கண்டுபிடித்து அந்த நபரை மாற்றிடுவீங்க. அருமையான தேவ மனிதர் சோன்னு ஒரு ஆள் உண்டு, பாலியாங்கி சோ. இந்த தேவ மனிதர் அவருடைய கட்டலில் படுக்கலான்னு போகும் பொழுது அவருடைய சபையில் ஒரு நபர் என்ன செய்கிறாரு, காணிக்கைகளை எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு உண்டு. இவர் அதை பீரோவில் எடுத்து வைத்து தனக்குன்னு ஒரு கெட்டு பணத்தை எடுத்து ஒளித்து வைக்கிறார். இது ஆவியானவர் இந்த பாலியாங்கி சோக்கு காட்டுகிறார். இதை பார்த்த உடனே அவர் காரை எடுத்துகிட்டு நேராக அங்கே போயிட்டார், அந்த ஊழியக்காரனுடைய வீட்டுக்கு. போனால் இவர் என்ன தரிசனம் பார்த்தாரோ அதே காட்சி அவர் பார்க்குறார். அங்கே அப்படியே இவன் என்ன செய்கிறான், ஒரு கட்டு பணத்தை எடுத்து இவனுக்காக பீரோக்குள்ளே தூக்கி ஒளிச்சு வைக்கிறான். அது காணிக்க காசு.
கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் ரூபாய் எடுத்து ஒளிச்சு வைக்கிறான். யோசித்து பாருங்கள், மக்கள் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி தேவனுக்காக விதைக்கிற அந்த காசை தேவன் சொல்லுகிறதற்கு தான் யூஸ் பண்ணணும். இதை எடுத்து என்ன செய்கிறார்? அவர் தனக்காக எடுத்து வைக்கிறார். ஒரு பொறுப்பை கொடுத்து அங்கே கள்ளத்தனம் பண்ணுறார். இது ஆவியானவர் பாலியங்கிச்சோக்கு வெளிப்படுத்திட்டார். அங்கே போனால் கையும் களமாக பிடிச்சிட்டார். அந்த ஆள் என்ன செய்கிறார்? பின்னாடி பணத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டார். சொல்லுங்கள் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க, நான் இப்போ வாரேன்னு சொல்கிறாரு. பாஸ்டருக்கு தெரியும், நான் உட்காரெல்லாம் செய்ய மாட்டேன், நீ ஃபஸ்ட்டு உன் கையை காட்டு, உன் பின்னாடி என்ன வச்சுருக்க. அவர் ஒன்றும் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அதை தப்பிக்கலான்னு நினைக்கும் பொழுது உன் கையில் ரூபா கட்டுகள் இருக்குது. ஆவியானவர் என்ன உன்னை நேராக சந்திக்க அனுப்பினார். நீ சபை பணத்தை திருடி கொண்டிருக்கிற நேரடியாக சொன்னார். இதான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். பேதுருவை பாருங்க, அனனியா சப்பிரால் வரும்பொழுது ஆவியானவர் பேதுருக்குள்ள இருந்து பேசுறாரு. நீ நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தானா விட்டுற? இது ஆவியானவருடைய வரம். இது வேதம் சொல்லி கொடுத்துட்டான்னு கேட்டால் சொல்லி கொடுக்கல. வேதத்தில் சில நார்மலான ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் தான் வேதத்தில் இருக்குது. அனனியா சப்பிரால் திருடுவாங்கன்னு பைபிள் எழுதலை. பாலியாங்கிச்சோடைய சபையில் ஒருத்தன் பணத்தை திருடுவான்னு பைபிள் எழுதலை. இது ஆவியானவர் சொல்லி தராரு. இப்படி ஆவியானவர் பிராக்டிக்கலாக சொல்லி தருவார். ஸோ நீங்கள் அந்த வரத்தில் வளர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாஞ்சை வேணும். வேதம் சொல்லுது நமக்கு ஒரு வாஞ்சை கண்டிப்பாக வேண்டும். வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 14:1 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஸ்பெஷலி டிசைர் ஃபார் ப்ராஃபஸி. வசனம் சொல்லுதுங்க, வசனம் சொல்லுது நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு விசேஷமாக விரும்புங்க. அன்பை நாடுங்க, அன்பு தேவை. ஞான வரங்களும் விரும்புங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அன்பு தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. தேவஜனமே, நம்ம பேலன்ஸாக போகணும். அன்பு தான் எல்லாம். பட் அதே நேரம் தீர்க்க தரிசனம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை ஆபத்தில் மாட்டும். வேதம் சொல்லுது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவாங்க. நீங்கள் ரொம்ப அன்புள்ளவர்களாக தான் இருப்பீங்க, மதர் தெரேசா போல இருப்பீங்க. ஆனால் வசனத்தில் இம்பேலன்ஸ் வரக்கூடாது. வசனத்தில் இம்பேலன்ஸ்லாம் என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுது அன்பு தான் பெருசுன்னு சொல்லுது. ஆனால் அதே வேதம் தான் சொல்லுது தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதீர்கள்னு சொல்லுது. தீர்க்க தரிசனம் மனிதனால் உண்டானதல்ல, தேவனுடைய சித்தத்தினால் உண்டானது. தீர்க்க தரிசனத்தை சொல்ல விரும்புங்கன்னு சொல்லுது. தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள்னு சொல்லுது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வரங்களை விரும்புங்கள்னு வேதம் சொல்லுது. ஸோ ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வேணும்னு நீங்கள் விரும்பி ஜெபிக்கும் பொழுது கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கேட்டால் கொடுக்கப்படும். வல்லமையான தேவ மனிதர் சாமுவேல், அவர் கூட கொஞ்ச நேரத்தில் ஆவிகளை பகுத்தறிய முடியாமல் மனுஷன் பார்க்கறது போல பார்த்தாரு. அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வந்த தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவர் ராஜாவாக யார் மாறுவா? நல்ல திடகாத்திரமாக இருக்கிறவங்க தானே மாறுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அரசாங்கத்தில் இருந்த அந்த 7 சகோதரர்களை பார்த்து அதில் மூத்தவனை ராஜாவாக மாற்றுவாங்கன்னு சொல்லி உலக ரீதியில் உலக மனிதர்கள் நினைக்கிற பிரகாரமாக நினைத்துட்டு வந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்குறதில்ல. இந்த வீட்டில் கடைக்குட்டியாக இருக்கிற ஆடுகளை மேய்க்கிற அந்த குட்டி பையனை நான் அபிஷேகம் பண்ண சொல்கிறேன்னு சொல்லி அந்த தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஸோ தேவ ஜனமே, நீங்கள் ஆவியில் பகுத்தறியணும்னா முதல்ல உங்கள் கண்ணை மூடி ஜெபிக்கணும். உங்கள் கண்ணு தான் வஞ்சிக்கும். உங்கள் கண்ணு தான் என்ன சொல்லும்? அந்த வேலை நல்லா இருக்குது. உங்கள் மைண்டு சொல்லும் இந்த வேலையில் 5000 ரூபா கூட, இந்த வேலையில் 5000 ரூபா குறைவாக இருக்குது. பட் அந்த உங்களுக்கு 5000 ரூபா கூட உள்ள நீங்கள் 20,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ 25,000 ரூபா வேலையை நீங்கள் பார்த்து நீங்கள் போகிறீங்க. ஆனால் ஒரு இடத்துல 20,000 தான். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஜோம் பண்ணாமல் 25,000 ரூபாய்க்குள்ள வேலைக்கு போயிட்டீங்கன்னா அங்கே போய் சிலப்போ நீங்கள் பண ஆசையில் விழலாம், திருட்டில் விழலாம், விபச்சாரத்தில் விழலாம். ஏதோ ஒன்றில் விழ வைக்கணும்னு சொல்லி சாத்தான் என்ன செய்வான்? வருமானத்தை கூட்டுவான். நீங்கள் அதை தெரியாமல் அங்கே போவீங்க. அங்கே போனால் பாவத்தில் விழுந்துருவீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிடுவீங்க. அதனால் வருமானம் கூட இருக்குது, வருமானம் குறைவு இருக்குதுன்னு பார்க்காம ஜோம் பண்ணணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஞானம் என்னென்னா, மைனஸ் ப்ளஸ்ஸை பார்க்காதன்னு சொன்னார். இன்றைக்கி தேவ சித்தத்தை செய்யும் பொழுது நிறைய நேரம் நம்ம என்ன செய்வோம்னா, நமக்கு சாதகமாக இருந்தால் தேவ சித்தம்னு சொல்லுவோம், நமக்கு பாதகமாக இருந்தால் அது தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லிடுவோம். இப்போது நமக்கு அதே மாதிரி தான் திருமண விஷயத்துலையும் அப்படி தான். நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அது தேவ சித்தம்னு சொல்லுவோம், நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா அது தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆண்டவர் அதில் தான் கவனமாக இருக்க சொல்கிறார். ஏன் தெரியுமா? உங்கள் கண் உங்களை வஞ்சித்துரும். சில நேரம் நீங்கள் திருமணம் பண்ணுற பையன் 3 வருஷத்தில் வேற ஒரு பிள்ளையை கூப்பிட்டு ஓடிடுவான். அவங்களுக்கு தெரியாது நீங்கள் அழகானவன் நினச்சி கட்டியிருப்பீங்க. அழகானவன் என்று நினச்சி நீங்கள் சிலப்போ ஒரு பெண்ணை நீங்கள் கட்டிடுவீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும் இவளுக்கு நிறைய தவறான உறவுகள் இருக்குன்னு தெரியும்.
இவ பணத்துக்காக தான் என்ன கட்டியிருக்கான்னு தெரியும். ஒரு விஷத்தை வச்சு உங்களை கொண்டுட்டு உங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட இவ பயப்பட மாட்டான்னு கல்யாணம் கெட்டின பிறகு தான் தெரியும். ஸோ தேவஜனமே, அதனால தான் வசனம் சொல்லுது, அழகு சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ஸோ நீங்கள் வசனத்தை வச்சுருந்தாலே இந்த திருமண விஷயத்தில் தப்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஆவிகளை பகுத்தர வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. எப்படி இந்த சாமுவேல் ஆவிகளை பகுத்தறிய தீர்க்கதரிசியாகிய அவர் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே தள்ளாடினார். பேதுரு பாருங்க, நல்லா தான் இருந்தார். திடீர்னு பார்த்தா அவருக்குள்ள ஒரு அசுத்தாவி வந்துட்டு இயேசு சொன்னார், அப்பாலே போன்னு சொன்னார். பட் கொஞ்சம் முன்னாடி தான் பரிசுத்தாவி அவரை நிரப்பியிருந்தார். இது நம்ம எப்போவுமே நம்ம ஆவியில் சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்கள் மனைவி மூலமாக திடீர்னு பிசாசு பேசுவான், உங்கள் கணவர் மூலமாக பேசுவாங்க, பிள்ளைகள் மூலமாக பேசுவான். இப்போ தான் குடும்ப ஜெபம் பண்ணி அபிஷேகத்தில் நிரம்பி நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, ஜெபித்திருப்பீங்க. குடும்ப ஜெபம்லாம் முடிந்து இல்லை சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு சந்தோஷமாக இருக்கிற நேரம் பிசாசு யார் மூலமாக அது பேசுவான். பிசாசு சொல்லுவான், நம்ம நாளைக்கு இப்படி செய்வோம், வரக்கூடிய நாட்கள் எப்படி செய்வோம். அது பிசாசனுடைய திட்டமாக இருக்கும். எந்த திட்டத்தையும் நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி கர்த்தர் சமூகத்தில் போய் ஜெபிங்க. ஆண்டவரே, நல்லா ஜெபிக்கிற என் மனைவி தான் இந்த திட்டத்தை தந்தா, ஆனாலும் இது உங்கள் சித்தமானு கேட்கணும். ஆபிரகாம் பாருங்க, நல்ல மனைவி தான் ஆண்டவர் கொடுத்தார் சாராள். பட் ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, நம்ம ரொம்ப நாள் காத்திருந்துட்டோங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னொரு கல்யாணத்தை பண்ணுங்க, அதுவும் உங்கள் பிள்ளை தானேன்னு சொன்னாங்க. அது சொந்த மனைவி, நல்ல மனைவி தான் சொன்னாங்க. பட் தேவ சித்தமா அப்படின்னு ஆபிரகாம் கேட்காம என்ன செஞ்சிட்டாரு, தவறு பண்ணிட்டாரு. ஸோ சில நேரம் ஜெபிக்கிறவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் ஆனாலும் போய் ஜெபிங்க, ஜெபிச்சு தேவ சித்தமானு கேளுங்க. என்னுடைய லைஃப்பில் கூட, என் மேரேஜில் கூட ஒரு குறிப்பிட்ட நபர், நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியர் சொன்னார், நான் ஒரு பெண்ணை பார்க்குறேன், இதுதான் உங்கள் லைஃப் பார்ட்னர் சொன்னார். அப்போ என்னுடைய திருமண அந்த வாழ்க்கையில் நான் வர்றதுக்கு முன்னாடி நான் ஜெபித்தேன். அப்போ ஆண்டவர் என்னை தடுத்தார், அது சித்தம் இல்லைன்னு தடுத்தார். பட் ஆனால் அவருக்கு கண்களில் ஆண்டவர் காண்பிச்சார், நீங்களும் அந்த சகோதரி இருக்கிறத ஆண்டவர் காட்டுறாருன்னு சொன்னார். அதுக்கு பிறகு தான் ஆவியானவர் ஏன்ட்ட உணர்த்தினார் அது சித்தம் கிடையாதுன்னு. அதுக்கு பிறகு நான் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டேன் அந்த குடும்பத்தை பற்றி. ஸோ தேவ ஜனமே, ஊழியரே சொன்னால் நீங்கள் ஜெபிங்க, ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசட்டும். ஒரு பெண்ணை கட்டுங்கன்னு சொல்லி ஒரு ஊழியர் சொன்னாலும் அவர் நம்பத்தக்க ஊழியர், ரொம்ப நல்ல தேவ மனிதர், கரெக்டாக ஆவியானவர் பேசுகிறாரா மட்டும்தான், அப்படிப்பட்ட தேவ ஊழியர்கள் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் உடனடியாக கீழ்ப்படியலாமே தவிர, நமக்கு ஒரு தெரியாத ஊழியர்கள், முன்ன பின்ன தெரியாதவங்க, இல்லை அறகுறை தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க, கவனமாக இருங்க. அவங்க சொல்கிறத உடனே கேட்காம ஜெபியுங்க. ஜெபிச்சு ஆண்டவர் உங்கள்கிட்ட சமாதானம் கொடுத்தால் அதை செய்யுங்க. அதனால தான் அருமையான வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம், நாம் தரிசித்து நடாவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஸோ தேவ ஜனமே, நீங்கள் கண்ணால் பார்த்து வாழ முடியாது கிறிஸ்துவ வாழ்க்கையை. உங்களுக்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்றதுக்கு இந்த கண்ணுனால அறிய முடியாது. லோத்துவை பாருங்க, கண்ணுக்கு பசுமையாக தோணுன இடத்துக்கு போயிட்டான். அப்படின்னா என்ன, ப்ளஸ் பாயிண்ட் உள்ள இடத்துக்கு போயிட்டான். ஆனால் ஆபிரகாம் மைனஸ் பாயிண்ட் உள்ள இடத்துக்கு போனார், வறண்ட பூமியில் போனார். யார் பாதுகாப்பாக இருந்தாங்க? வறண்ட பூமியில் போனவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க. ஸோ நம்ம கண்களுக்கு இன்பமாக இருக்கிறது, அதில் ஜீவன் இருக்கான்னு கேட்டால் அதுக்குள்ளே ஜீவன் இருக்காது. ஆபத்தில் அது உதவாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அழகான ஒரு மனைவியை கெட்டணும்னு சொல்லி கெட்டி நாளைக்கு பார்த்தா அது உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக கவனிக்காது, கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்காது. ஏன்னா உங்கள் கண்களின் ஆசையின்படி நீங்கள் கெட்டினீங்க. ஸோ அதனால் தேவஜனமே, பணம் இருக்குதா பொருள் இருக்குதான்னு காட்டிலும் ஜெபம் பண்ணி ஆவியில் தெளிவாக பார்த்து, இது கடைசி வரைக்கும் நிற்கும், இந்த பிஸ்னஸ் கடைசி வரைக்கும் நிற்கும், இந்த மருமகன் கடைசி வரைக்கும் நிற்பான், இந்த மருமகள் கடைசி வரைக்கும் நிற்பா, இது தேவ சித்தம். இன்னைக்கு வேணால் காசு இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஒரு காலத்தில் இவனை போல் ஆசீர்வாதமானவன் யாரும் இல்லை என்று சொல்கிற லெவலில் ஆவியில் பகுத்தறியணும். இப்போ நம்ம குழியில் விழுந்த யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அவருக்கு ஒரு திருமண வாழ்க்கை வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, அவன் அடிமை, அவன் அவன் குழியிலிருந்து வந்த ஒரு குடும்பத்தில் உள்ள, அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் ஆவியில் பகுத்தறிந்திருந்தா யோசேப்பு எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆளாக எகிப்தில் மாற வேண்டியவன் என்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். இப்போ தாவீதுக்கு ஒரு திருமணம் வந்துச்சுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் ஆடு மேய்க்கிறவன், இவனுக்கு யாரு கட்டி கொடுப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆவியில் பகுத்தறித்திருந்தா தாவீது ஒரு ராஜான்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. எஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்க, எஸ்தருக்கு ஒரு திருமணம் வருது, எஸ்தர் அநாதன்னு சொல்லியிருப்பாங்க.
ஆவியில் பகுத்தறியாமல் பார்த்தா அது ஒரு அனாதை. ஆனால் ஆவியில் பகுத்தறிஞ்சவங்க சொல்லுவாங்க, இவ அனாதை இல்லை, இவ அரசியாக மாற போகிறா, இவளுக்கு தான் என் மகனை கட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு மெயினான காரணம் நம்ம தரிசித்து நடந்ததுனால தான். தரிசித்துனா தரிசனம் பார்த்து இல்லை, கண்ணால் பார்த்து. தரிசனம் பார்க்குறது வேற, கண்ணால் பார்க்குறது வேற. லோத்து கண்ணால் பார்த்தாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கண்ணால் தரிசித்து வாழாத, நீ தரிசனம் பார்த்து வாழு, நீ பரிசுத்த ஆவியின் தரிசனத்தை பெற்று வாழுன்னு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு. இந்த பகுதி நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷனை ஷார்ப்பாக்குறதுக்காக ஆவியானவர் கொடுத்த ஒரு செக்ஷன். நம்ம லைஃப்பில் நம்ம எதையும் இழந்து போகக்கூடாதுன்னா ஆவியில் பகுத்தறியணும். ஸோ ஆவியானுடைய வர வேணும்னு சொல்லி நீங்கள் ரொம்ப என்ன செய்யக்கூடாது, ரொம்ப கவலைப்படக்கூடாது. நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கு பதிலாக ஒரி பண்ண தொடங்கிடுவாங்க. கவலை வேற, பாரம் வேற. நீங்கள் பாரப்படலாம், ஆனால் கவலைப்படக்கூடாது. பாரப்பட்டு ஜெபிங்க, ஆண்டவர் உணர்த்துவார், கொஞ்சம் கொஞ்சமாக தருவார். கிஃப்ட்லேயும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு இருக்குது. நீங்கள் எடுத்த உடனே பெரிய ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஸோ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டு படிப்படியாக ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஆர்வத்தின்படி, உங்கள் வாஞ்சியின்படி, உங்கள் தாகத்தின்படி உங்களை நிறைத்து இந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபைகளால் உங்களை ஆண்டு நிரப்புவார். நீங்கள் பார்க்கும் பொழுதே நீங்கள் சொல்கிற லெவலில் ஒரு நாள் என்ன செஞ்சிருவீங்க, இது தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லை அப்படின்னு சொல்கிற லெவலில் வளர்ந்துருவீங்க. அப்போ தாங்க உங்கள் பேர பிள்ளைகளை நடத்த முடியும், உங்கள் பிள்ளைகளை நடத்த முடியும், உங்கள் குடும்பத்தை நடத்த முடியும். இது தேவ சித்தமா இல்லையான்னு சொல்ல முடியும். எல்லா நேரமும் ஒரு பாஸ்டர் நாடிக்கொண்டு இருக்க முடியாது. எல்லா நேரமும் நம்ம இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஊழியர்களை சந்திக்க முடியாது. ஆனால் நீங்களே ஆவிகளை பகுத்தறிந்தால், தேவ சித்தம் இது, தேவ சித்தம் இது இல்லை, இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா தேவன் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துவார். உங்களை யாரும் வஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த அருமையான பதிவு உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பிரயோஜனப்பட்டிருந்தால் தேவச்சனங்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா வியாழக்கிழமையும் 9 மணி அளவில் நம்ம இந்த அருமையான ரெக்கார்டிங்ஸ் போடுகிறோம். ஸோ தேவச்சனங்கள் இணைந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.